இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரச்சனை என்னன்னா விமன்ஸ் சேஃப்டி தான். ஏன்னா பசங்க வந்து உமன்ஸ் வந்து நிறைய நல்லா படிக்கிறாங்க, அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு பாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் அவங்களால வெளியில ஏன் போக முடியல அப்படின்னா இந்த சேஃப்டின்ற ஒரு விஷயம் தான். இன்னமும் வந்து ஒரு ட்ரிப்புக்கு கூட அலோவ் பண்ணாத பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து அவங்க வெளியில போகணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். ஃபர்ஸ்ட் அது கவர்மெண்ட்ல இருந்து வந்தாதான் அவங்க வந்து வெளியில அனுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் விடுவாங்க. படிக்கிறதுக்கா இருக்கட்டும், அடுத்து வெளியில அவங்க வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலேஜ்ல வந்து சில சேஃப்டி குரூப்ஸ் மாதிரி இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களோட சேஃப்டிஸை மெஷர் பண்ணலாம். தென் கவர்மெண்ட் சைட்ல பார்க்கும்போது பஸ்ஸஸ் வந்து இன்னும் வந்து விமன்ஸ்க்குன்னு தனியா வந்து நிறைய கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் வந்து ஒரு பஸ்ல ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே ஒரு போலீஸ் கேட்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும். ஏன்னா நிறைய போலீசஸ் வந்து எங்கேயும் வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி யாரும் கிடையாது. ஸோ வந்து அக்சசபிளா இருக்கிற மாதிரி போலீஸ் வேணும். தென் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இன்னும் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு ஈஸியா ஒருத்தன் வந்து வெளியில வந்துடுறான். அவங்களோட பனிஷ்மெண்ட் டியூரேஷனா இருக்கட்டும், அதோட பவரா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க. ஸோ அதனால இனிமே வந்து வெளியில பசங்க வர்றதுக்கு தைரியமா வெளியில வருவாங்க. நிறைய டேலண்டான பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அதிகமா வேணும். ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல எஸ்ஓஎஸ் பட்டன்லாம் பத்தி தெரியுமா மேம் உங்களுக்கு? எஸ்ஓஎஸ் பட்டன், காவலன் செயலி, இந்த மாதிரியான நிறைய பாதுகாப்புக்கான நிறைய பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்களை தமிழக அரசு பண்ணிருக்காங்க. போன்ஸ் கூட இன்னும் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. அதற்கான விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்தலாம்ல இந்த செகண்ட்ல இருந்து? ஷூர், ஐ வில் டு மேம். யா, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ மேடம். மேடம் பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஆண்களை காட்டிலும் மாணவிகள், அதாவது மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக அளவுல நல்லா படிக்கிறாங்க, நிறைய மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூசுவலாவே 10th பப்ளிக் எக்ஸாம், +2 பப்ளிக் எக்ஸாம்லாம் பாக்குறப்ப மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிக அளவுல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. ஆனாலும் கூட தொடர்ந்து பெண்கள் தொடர்ந்து மேல் படிப்பு படிக்க போறதுலயும் வேலைக்கு போறதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா விமன் சேஃப்டிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. அதை சரி பண்ணா ஆண்களுக்கு நிகரா இல்ல ஆண்களை விட இன்னும் கூடுதலா பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான பல நடவடிக்கைகள் எடுப்பாங்க நம்ம நம்புறோம்.